பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோவானது ஒரு சிறப்பு வீடியோ. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக 2 மார்ச் 2லேருந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க நம்முடைய பிள்ளைங்க. அவங்களுக்கான ஒரு வசனம் சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்க கடவுள் கிருபை செய்வார். அவர்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு வசனம். இந்த 6 மாத காலங்களாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உங்களை தயார் செய்து வச்சுருக்கிறாங்க. நீங்களும் நல்லா படித்து எல்லாவித சந்தேகங்கள்லாம் கேட்டு நல்லா படித்து எக்ஸாமுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க. அந்த ஆயத்தத்துக்குரிய ஒரு சின்ன வசனம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எனக்கு அருமையானவர்களே, மாணவ மாணவிகளே, நீங்கள் குதிரைகள் மாதிரி இப்போ ஆயத்தமாக இருக்கிறீங்க. உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க ஆசிரியர்கள், அவங்கள ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ பெற்றோர்கள் உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க, உங்களை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜெயம் யாரால் வரும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் போய் எழுத போகிறீங்க. எக்ஸாம் எழுதி எல்லாத்தையும் காத்திருக்க போகிறீங்க. எக்ஸாமை மேற்கொள்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை படித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெயம் கர்த்தரால் மட்டுமே வரும். நீங்கள் படித்தீங்க எல்லாம் ஓகே, உங்களுடைய முயற்சி எல்லாம் கடவுள் பலன் கொடுப்பாரு. ஆனால் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெபம் டெய்லியும் தேவை. நீங்கள் தேர்வுக்கு போவதுக்கு முன்பதாக நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னா ஒரு 2 minutes கண்ண மூடி, ஆண்டவரே அந்த நீதிமொழிகள் 21:31 சொல்வது போல், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஜெயத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஆயத்தப்பட்டு நான் வந்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு இப்படி வரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.